ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் பிளானில் 10 ரூபாய் சேமிப்பு திட்டம் தான் பார்க்க போகிறோம். 10 ரூபாய் சேமிப்பு திட்டங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இதுவரை எவ்வளோ சேமித்தோம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க இது வரையும்? நத்திங். இதுவரை சேமிக்கலை, இவ்வளோ நாள் சேமித்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இது வரையுமே நான் ₹1 கூட சேமிக்கலாங்கும்போது எனக்கு அது கஷ்டம், வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேமிக்கணுங்கிறத நான் இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மணிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, அதை அப்புறம் பார்க்கலாம். இது எப்படி சேவ் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ டே 1ல் வந்து ₹10 போடுங்க, டே 2ல் ₹50 போடுங்க, டே 3ல் ₹20 போடுங்க, டே 4ல் ₹50 ₹50 போடுங்க. இந்த சார்ட்டை வந்து ஒரு சின்னதாக அப்படியே எழுதி கூட அப்படியே ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க. எழுதி கூட ஒரு பேப்பரில் அப்படி எடுத்து ஒட்டி வச்சுருங்க. இந்த டேக்கு இந்த டே இதுன்னு சொல்லிங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த மாதிரி வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணும்பொழுது ₹250 ஒரு வாரத்தில் கிடச்சிரும். ஒரு வாரத்தில் கிடைக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வாரத்தில் நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குதுன்னா மந்த்லி வந்து ₹1000 நம்மளுக்கு கையில் கிடைக்குது. அப்போ மந்த்லி ₹1000 கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 இயரை கன்வெர்ட் பண்ணும்பொழுது 12,000 நம்ம கையில் கிடைக்கும். இது வந்து இன்றைக்கி ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, சேர்த்து வச்ச அமௌண்ட் ₹1 சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன்னா, நோ, கையில் காசே இல்லைங்க. அதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை போட்டு சேர்த்து வைக்கலாமே, தப்பு இல்லையே. நம்ம ஃப்யூச்சரில் எதுக்கோ ஒன்று நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படலாம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ 12,000 இது வந்து 5 வருஷமாக நம்ம இது பண்ணும்போது 60,000. இதை தாண்டி இந்த அமௌண்ட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க. உங்களுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ணுங்கள். பிஸ்னஸ் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் போடுங்க. என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு அதில் என்ன டேலண்ட் இருக்குது, உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஐடியாஸை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை வந்து வெளில பேசுங்க. நிறைய பேச கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மணியை வச்சு நம்ம அதுவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த பிஸ்னஸை வச்சு கூட இந்த மணியை சேவ் பண்ணலாம். இதை வச்சு அதை பண்ணலாம், அதை வச்சு இதை பண்ணலாம். அப்போ எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது, மணி தானே தேவைப்படுது. ஸோ வந்து நமக்கு மணிங்கிறத தாண்டி நமக்கு டேலண்ட் இருந்ததுன்னா நம்மளால் எதை வேணாலும் செய்ய முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். யூடியூப்பில் நிறைய விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. இப்படியே சும்மா இருந்துடாமல் நிறைய விஷயங்களை பற்றி பேசுங்க. வெளியில் வாங்க, நல்லா சம்பாதிங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய சேமித்து பழகுங்க. வருமானங்களை வந்து ஒரு 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 பாதியாவது எடுத்து சேமிக்க பழகுங்க. 100ல் ஒரு பாதியாவது சேமித்து பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து வறுமைங்கிறது நமக்கு இருக்காது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நலமுடன் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த ₹10 சேமிப்பு திட்டத்தை எல்லாருமே பயனடைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை. See you for next video.